ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அப்ராடுக்கு ஒர்க் போனவங்கன்னா எதுக்கு அங்கேயே ஒர்க் பார்க்க கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது வந்து என்னோட லைஃப்பை பற்றி போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் என்னோட லைஃப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். 40 to 50,000 சேலரி வாங்குறவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து வரும்போதே ஒரு 3 to 4 லட்சம் கடனில் வருவாங்க. அந்த கடனை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே அடைச்சி முடிப்பாங்க. ஸோ அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அடைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெக்கேஷன் போகலான்ட்டு ஊருக்கு போயிருப்பாங்க. அப்படி ஊருக்கு போகும்போது அவங்களோட பொருளாதாரம் ஃபேமிலிலேயும் வளர்ந்துருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஊரும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேலே வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அடுத்த ஒரு 2 வருஷம் மறுபடியும் கண்டினியூ பண்ணி நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் எடுக்கலாம்னு இங்கே வரும்போது மறுபடியும் அதே மாதிரி தான் அங்கே நடக்கும். சிலவங்களுக்கு வந்து அந்த சம்பளம் கூட மாதிரி இருக்கும், சிலவங்க வந்து அதே சம்பளத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னடானா இங்கேயும் பொருளாதாரம் கூட மாதிரி இருக்கும், நம்ம நாட்டிலையும் பொருளாதாரம் கூடிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு மேரேஜுங்கிற ஒரு லைஃப்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க செலவுக்கு ஏற்ற கடன்களோ இல்லை ஏதாவது ஒன்று வாங்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து அதை அடைக்கிறதுங்கிறதுக்காக இங்கே மறுபடியும் வர வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டேஷன் லைஃப்லேயே தான் இங்கே உள்ளவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நம்ம நாட்டுக்கு திரும்பி போனால் நம்ம நாட்டில் இதே சம்பளத்தில் வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். அது இல்லாமல் இந்த வேலையை விட்டாலும் நம்மளுக்கு வேறு வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஸோ இதனாலேயே நிறைய பேர் இன்னமும்